வாதி மகள். ஓகே ஓகே இஸ்மாயிலப்பா, இப்போ நான் என்ன செய்யணும்? சரண்யா கிட்ட சொல்லணுமா என்ன? என்ன சொல்ல வரீங்க இஸ்மாயிலப்பா? ஓகே, அவங்க உங்கள் சரண்யாவோட ஐடியில் உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க ராதா. சரி ஓகே, இப்போ என்ன நான் சொல்லணும்? சரண்யா கிட்ட சொல்லணுமா? பிளாக் எடுத்து விட சொல்லி சொல்லணுமா? இப்போ சரண்யா இப்போ லைவில் வந்து தானே போனாங்க, நீங்கள் பேசியிருக்கலாமே இஸ்மாயிலப்பா. ஆனால் 2 கமெண்ட் தான் பண்ணாங்க, கிளம்பிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்தாங்க அவங்க, நீங்கள் இருக்கும்போதே தான் வந்தாங்க. டீச்சர் முதல்ல எங்களோட அண்ணன் ஞாபகம் தான் எனக்கு வருகிறது. டீச்சர் முதல்ல எங்களோட அண்ணன் ஞாபகம் தான் எனக்கு வருகின்றது. ஒய் வடிவு என்ன காரணம்னு சொல்லுங்கள். இன்றோடு 9வது நாள் சுவாதி மகள். ஓ இஸ்மாயிலப்பா, சரி இஸ்மாயிலப்பா, அது ஃபேக்கா இஸ்மாயிலப்பா. 3-4 மாதமாக நம்ம கூடவே இருந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க, நாம் ஒருத்தவங்களும் கண்டுபிடிக்காமலே இருந்திருக்கோம் இல்லையா? ஃபேக்கா இஸ்மாயிலப்பா, ராதா ஐடியே ஒரு ஃபேக்கா. சரண்யா லைவுக்கு போனால் சரண்யா புலம்பி தள்ளுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் இஸ்மாயிலப்பா, ஏன்னா லைவ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இருப்பாங்க. அது 4 மாதமாக கூடவே இருப்பாங்க. சிஸ்டர்னு சொல்லுவாங்க, என் உயிர் பாதி ரத்தம் பாதி அதெல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க. ஆனால் சரண்யா கிட்டே எதுவும் ராங் மெசேஜ் எதுவுமே பண்ணது இல்லையா? நார்மலாக தான் பேசணும். அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க சரண்யா புலம்பி தள்ளிகிட்ருக்காங்க இஸ்மாயிலப்பா. 5வது படிக்கும்போது திருடி பீடி வாங்கின ஞாபகம் வருது. ஜஸ்ட்டு ஃபார் ஃபன்னா உசேன் அண்ணா, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஃபார் ஃபன்னா. இதை நாங்கள் நம்புறதா வேணாமா சொல்லுங்கள் உசேன் அண்ணா? 5வது படிக்கும்போது நான் படிக்கிறேன் 5வது வீடியோ அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக படித்தா கீழே ஜஸ்ட்டு ஃபார் ஃபன்னு அப்படின்றீங்க. நிஜமா உசேன் அண்ணா, நம்பலாமா சொல்லுங்கள்? வணக்கம் மகளே சுவாதி, வாருங்களப்பா, வாருங்களப்பா. நல்லா இருக்கீங்களாப்பா? உடம்பு எப்படி இருக்குப்பா? சாப்பிட்டீங்களாப்பா? கலிநாயகம் அப்பா சொல்லுங்கள். லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி அப்பா, மகிழ்ச்சி. யார் அது? அது வந்து ராதான்னு ஒரு ஐடி அண்ணா. நீங்கள் அந்த ஐடிக்கெலாம் போயிருப்பீங்களா என்னன்னு தெரியல. சென்னை பொண்ணு சமையல்னு இப்போ நம்ம லைவுக்கு வந்தாங்க பாருங்கள், அவங்க ஐடியில் தான் முழு நேரமும் இருப்பாங்க. ராதான்னு ஒரு ஐடி அண்ணா. அவங்க வந்து ஒரு பாயா, ஆனால் கேர்ள் மாதிரியே எல்லாருக்கிட்டையுமே பேசி எல்லாரையும் நம்ப வச்சு கடைசியில் அது ஒரு ஃபேக் ஐடி அண்ணா. உசேன் அண்ணா 14வது லைக்கு. மகிழ்ச்சி அப்பா, மகிழ்ச்சி. சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன்ப்பா, சாப்பிட்டேன். சாதம் சாம்பார் அப்பா. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கப்பா? ஊரில் மழையாப்பா தூத்துக்குடியில்? சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கேன். ஓகே அப்பா, ஓகே அப்பா. நீ எப்படிம்மா இருக்க? நானும் நல்லா இருக்கேன்ப்பா. தூத்துக்குடியில் மழை பெய்யுதுங்களா? இதோ பாருங்கள், எங்கள் ஊரில் வானம் மேகமூட்டமாக இருக்கிறது பாருங்கள், நல்லா மேகமூட்டம் தெரியுதுங்களா? ஆனால் மேகமூட்டமாக இருக்கிறது பாருங்கள், கருமேகங்கள் சுழ்ந்து கொண்டிருக்கிறது. டீச்சர் 50 பைசாவுக்கு சுத்து மிட்டாய் என்ன இதில் தலைப்பேரில் இப்போ 50 பைசா கிடைக்கணும் போட்டாச்சு. 50 மிட்டாய் வாங்கி 2வது 50 பைசா கராங்க எனக்கு கொடுத்தாங்க. புரியல டீச்சர். 50 பைசாவுக்கு சுத்து முட்டைனா மிட்டாயா? அதில் தலைப்பேரில் 50 பைசா கிடைக்கணும் போட்டாச்சு. 50% மிட்டாய் வாங்கி 2வது 50 பைசா கடை இங்கே எனக்கு கொடுத்தாங்க. மிட்டாய் கொடுத்தாங்கன்னு சொல்ல வரீங்களா வடிவு நீங்கள்? நீ எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. மழையாப்பா தூத்துக்குடியில்? சொல்லுங்கள். எங்களுக்கெல்லாம் பாக்கெட் மணியெல்லாம் தரமாட்டாங்க படிக்கும்போது. நிஜமாவா சொல்கிறீங்க உசேன் அண்ணா? 4 50 பைசா 10 பைசாலாம் நான் வாங்குறதில்லை. 4 வாங்கியிருக்கேன், 50 பைசா வாங்கியிருக்கேன். நீங்கள் தரமாட்டாங்கன்னு ஒரே ஐடியா சொல்கிறீங்களே உசேன் அண்ணா? நீங்களே எடுத்துக்குவீங்களோ அதை தான் அப்படி சொல்கிறீங்களா உசேன் அண்ணா? நான் சரண்யா மகன் அவர்கள் லைவ் கமெண்ட் செய்தேன் என்று கூட நீங்கள் அங்கே வந்து அவர்களோடு பேசினீர்கள். ஓ அப்படியா? அப்போ நீங்கள் அங்கே தான் இருந்தீங்களா? இன்ஷல்லா என் சேனல் பிளாக் செய்து உள்ளது என் அன்பு மகள் சரண்யா மகள் அவர்களிடம் சொல்லுங்கள். ஓ அப்படியா? அப்போ பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வரலாம், ஆனால் மெசேஜ் பண்ண முடியாதுங்களா? ஓ லைவில் வந்து என்ன இது நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரியலப்பா, அதான் இஸ்மாயிலப்பா கேட்குறேன். லைவில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், ஆனால் மெசேஜ் பண்ண முடியாதா? சரியாப்பா, நான் சொல்கிறேன் இஸ்மாயிலப்பா, உங்கள்கிட்ட சொல்கிறேன். பிளாக்கை வந்து எடுத்துக்கிட்ட சொல்லி சொல்கிறேன். நீங்கள் சொன்னதாக சொல்கிறேன். ஓகேவா இஸ்மாயிலப்பா? என் அன்பு மகள். ஓகேப்பா நான் சொல்கிறேன்ப்பா. லைவுக்கு போனால் சொல்கிறேன். நான் 2 பைசாவுக்கு பொரிக்கடலை வாங்கி சாப்பிடுவேன், கை நிறைய கொடுப்பாங்க. 2 பைசாக்கா?
சரியப்பா சரியப்பா, நான் 2 பைசாலாம்